தனக்கு சாப்பிட அரிசி இல்லம்மா. பாரதியார் மனைவி போய் பக்கத்து வீட்டுல இருந்து அரிசியை கடன் வாங்கி வச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. 10 குருவி வந்துச்சு, அந்த அரிசியை எடுத்து காக்கா குருவிக்கெல்லாம் போட்டார் பாரதியார். இப்படிப்பட்ட வள்ளலை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவரு பாண்டிச்சேரி ஹோட்டலுக்கு போனாரு, சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சதும் அவர்கிட்ட காசு இல்லை, ஹோட்டல்காரன் காசு கேட்டான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்திலே அழிப்போன்னு பாடினார். அப்பதான் மானங்கட்ட பயிலா, வெக்கங்கட்ட பயிலா, ரோசங்கட்ட பயிலா, சோத்துல உப்பு போட்டு திங்காத கூட்டமே, நீங்கள் சோற்றுக்கு பதில் மனித நரவலை திங்கக்கூடிய கூட்டம் தான் இப்படி பாரதியை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும். கண்டிப்பா பாரதி என்பவன் இந்த மண்ணின் மைந்தன். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த கலாச்சாரத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதன். அவனை பார்த்து இப்படி விமர்சனம் பண்றீங்களே, உங்களை வெக்கமா இல்ல? மான சூடு சொரணல்ல? நீங்களா சோறு திங்கிறீங்களா? நான் சொல்றது போல நரவலை திங்கிறீங்களா?